கடந்த 2 வாரங்களாக இளைஞர்கள் சந்திக்கும் இடமெல்லாம் மஞ்சுமேல் பாய்ஸ் பார்த்தீர்களா என்ற கேள்வியே பலரிடம் எழுகிறது. இணையத்தை திறந்தால் பலரும் இந்த திரைப்படம் குறித்து மெய்சிறுத்து கருத்துக்களையும் வீடியோக்களையும் பதிவிடுவதை பார்க்க முடிகிறது. அப்படி என்னதான் இருக்கிறது என்று கேட்டால், படத்தை பாருங்கள் என்று ஓசியில் விளம்பரம் செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் சென்றடைந்த இந்த படம் தற்போது பலரையும் குணாகுகைக்கு அழைத்து வருகிறது. அதிலும் சிலர் ஆபத்தை உணராமல் விபரீத முயற்சியில் இறங்குவதும் தொடர்கதையாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று குணாகுகை. செங்குத்தான பாறைகளை கொண்ட இந்த குகையில் கரணம் தப்பினால் மரணம் நிச்சயம். 1991ஆம் ஆண்டு கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த குணா திரைப்படம் இந்த குகையில்தான் எடுக்கப்பட்டது. அன்று முதல் இது குணா குகை என்று அழைக்கப்படுகிறது. கேரளாவைச் சேர்ந்த இளைஞர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தபோது குணா குகை பள்ளத்தாக்கில் சுபாஷ் என்பவர் தவறி விழுந்தார். உயிருக்கு போராடிய அவரை தனது உயிரை பணயமாக வைத்து உடன் சென்ற நண்பர் கயிறு கட்டி இறங்கி தனது நண்பரை மீட்டார். இந்த சம்பவத்தை பின்னணியாக வைத்து சர்வைவல் த்ரில்லர் மூவியாக வெளியான மஞ்சுமேல் பாய்ஸ் அதிரி புதிரி ஹிட் அடித்துள்ளது. இதனையடுத்து ரியல் மஞ்சுமேல் பாய்ஸ் குழு மீண்டும் குணா குகைக்கு வருகை தந்தனர். ரியல் மஞ்சுமேல் பாய்ஸை பொதுமக்கள் அடையாளம் கண்டு அனுபவங்களை கேட்டறிந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ரியல் மற்றும் ரீல் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி இருக்கும் நிலையில் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தை தொடர்ந்து குணா குகைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படத்தை பார்த்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயதான இளைஞர்கள் பரத், விஜய் மற்றும் சேலத்தைச் சேர்ந்த ரஞ்சித் ஆகிய 3 பேரும் குணாகுகை பகுதிக்கு சுற்றுலா சென்றனர். அப்போது அங்கு அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலியை அத்துமீறி தாண்டி சென்று புகைப்படம் எடுத்திருக்கின்றனர். மேலும் குணாகுகையின் உட்புற பகுதிக்கும் செல்ல முயற்சித்துள்ளனர். அப்போது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மாவட்ட வன அலுவலர்கள் இளைஞர்கள் 3 பேரையும் பாதுகாப்பாக மீட்டு வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் எச்சரிக்கையை மீறி குணாகுகையில் ஆபத்தான பகுதிக்கு சென்ற 3 பேர் மீதும் வனச்சட்டம் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் தடையை மீறி குணாகுகை பகுதிக்கு செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.